கொடை வள்ளலாக மாறிய ஸ்விக்கி நிறுவனம். எனது இந்தியால பல நகரங்கள்ல இலவச உணவு வழங்க போறாங்களா? 2030க்குள்ள கிட்டத்தட்ட 5 கோடி உணவுகள் வழங்க திட்டமிட்டு இருக்காங்களாம். ஆப்ல ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஸ்விக்கி நிறுவனம் அதோடைய சிறப்பான முயற்சியை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இது மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்விக்கி சர்வீஸ் அப்படின்ற ஒரு புதிய பிரச்சாரத்தை அவங்க தொடங்கி இருக்காங்க. இது மூலமா வீணாகக்கூடிய உணவுகளை பல நகரங்கள்ல இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸ்விக்கி அவங்களுடைய உணவக கூட்டாளர்கள் கிட்ட இருந்து உபரி உணவை மறுபகிர்வு செய்ய திட்டமிட்டு இருக்காங்களாமா. இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய பட்டினியை நிவர்த்தி செய்யும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சிறப்பான முயற்சிக்கு ராபின்ஹுட் ஆர்மி அப்படின்ற நிறுவனத்தோட தான் ஸ்விக்கி சர்வீஸ் இணைஞ்சிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியன் உணவை வழங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இது கொண்டு வந்திருக்காங்களாமா. புதுசா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்விக்கி சர்வீஸ் மூலமா அவங்க ஏற்கனவே 33 நகரங்கள்ல 126க்கும் மேற்பட்ட உணவக கூட்டாளர்கள் கிட்ட இருந்து 2000 உணவுகளை மறு விநியோகம் செஞ்சிருக்காங்களாம். இப்போ 33 நகரங்கள்ல உதவி செஞ்சுட்டு வரோம். இன்னும் பல நகரங்களுக்கு இந்த முயற்சி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியான விஷயத்த ஸ்விக்கியோடைய தலைமை நிர்வாக அதிகாரியான ரோஹித் கபூர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதிய முயற்சியில பிரியாணி 5 கிலோ, டானோ சோகோ, வர்தாஸ், அதுக்கப்புறமா பீடெக், மோமோஸ் வாலா, சமோசா சிங்கன்னு இன்னும் பல பிராண்டுகள் இவங்க கூட சேர்ந்து கையெழுத்திட்டு இருக்காங்களாமா. சோ ஒவ்வொரு உணவு டெலிவரி ஆப் நிறுவனமும் இந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக முன் வந்திருக்கிறது பலருடைய பாராட்டுகளையும் குவிச்சிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.